உங்களுக்கு யார் மேலேயாவது லவ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிற கதையை பொறுமையாக கேளுங்க. திருச்சியில் மோகன்னு ஒருத்தர் டெய்லரிங் ஷாப் நடத்திட்டு இருந்தார். நாள் ஃபுல்லாக அவருக்கு வேலை இருக்கும். சட்டைக்கு அளவு எடுக்கிறது, துணி தைக்கிற வேலை, கஸ்டமர்கிட்ட பேசுறதுன்னு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவருக்குள்ள ஒரு வெறுமையை ஃபீல் பண்ணார். என் வாழ்க்கை இப்படியே தனிமையாக போகுது, யாராவது நம்ம கூட இருந்தால் லைஃப் கம்ப்ளீட் ஆகும்னு அடிக்கடி நினச்சிப்பாரு. ஒரு நாள் மோகனோட ஷாப்புக்கு ரேவதின்னு ஒரு பொண்ணு வந்தா. அவள் சாதாரணமாக தான் பேசினா, ஆனால் டெய்லருக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சுது. இப்போ ரெண்டு பேரும் இப்படியே பேசி பேசி நல்ல நட்பு உருவாச்சு. மோகனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது ரேவதியை பார்த்தா தான் நிம்மதியே. ரேவதி தன்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பித்தார். அவகிட்ட தன்னோட எல்லா சோகத்தையும் பயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. பதிலுக்கு அந்த பொண்ணு சொல்ற கேரிங் வார்த்தை தான் மோகனுக்கு மருந்தா மாறுச்சு. ஆனா சில வாரம் கழிச்சு ரேவதி மோகன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாங்க. அவன்கிட்ட நேராவே சொன்னா ரேவதி, நீ என்ன காதலிக்கல, உன்னோட தனிமை பிரச்சனை இதுல இருந்து தப்பிக்க நீ என்னை பிடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு, இதுக்கு பேரு காதலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கவே இல்லை. ஷாப்பை மூடிட்டு மோகன் தனியாக உட்காந்து பொறுமையாக யோசிச்சாரு. ராத்திரி முழுக்க யோசிச்சு அந்த பொண்ணு என்னதான் சொல்லுச்சுன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து மோகன் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சாரு. வேலை முடிஞ்சதும் கடையை சுத்தமாக வச்சுக்கிறது, புதிய டிசைன்ஸ் கற்றுக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துல கூட சந்தோஷமா இருக்க கற்றுக்கிட்டாரு. பிரச்சனையிலேருந்து தப்பிக்க காதலை தேடுறீங்களா? அப்போ கண்டிப்பாக அவங்க சொல்யூஷனாக இருக்க மாட்டாங்க. நீ சரியாக இல்லாத நேரத்தில் காதல் வந்தால் அது வாழ்க்கையை அழகாக்காது, இன்னும் மோசமாக்குன்னு மோகன் புரிஞ்சுக்கிட்டார்.